கார் விபத்தில் சிக்கி அந்த இளம் நடிகருக்கு நேர்ந்த சோகம், கண்ணீரில் மூழ்கிய குடும்பத்தினர்கள், திடீர் மூளைச்சாவு, மிகப்பெரிய அளவுல ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு தமிழ் சினிமால. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர்ல ஒருத்தவரு ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். ஜி.வி. பிரகாஷ் தமிழ் சினிமால முதல்ல இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. இவருடைய இசையில இதுவரைக்கும் 100 படங்களுக்கு மேல இவரு இசையமைச்சிருக்காரு. இவருடைய படங்கள்ல இவர் இசையமைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்பவுமே பயங்கரமா மக்கள் மத்தியில பிரபலமானுச்சு. அதற்கு காரணம் இவருடைய அந்த லவ் சாங்ஸ் தான். ஸோ காதல அந்த பாட்டை கேட்டாலே நமக்கு காதல் பொங்கும் அளவுக்கு ஒரு அழகான, ரொம்ப மென்மையான இசையமைச்சு, அதன் மூலியமா ஒரு முக்கியமான இசையமைப்பாளரா தமிழ் சினிமால அறிமுகமாகி பிரபலமும் ஆயிருக்காரு. அப்படியாப்பட்ட ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறது மட்டும் இல்லாம அவரு பாடல்களை பாடுறதுலயும் பயங்கரமா கை தந்தவரு. அப்படி அவர் பாடின எத்தனையோ பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு இருக்கு. பல பேருடைய போன்ல அது ரிங்டோனாவும் இருக்கு. அப்படியாப்பட்ட ஜி.வி. பிரகாஷ் பாடகி சைந்தவிய காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. சைந்தவியும் ஒரு பாடகி தான். ஸோ ஜி.வி. பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து எத்தனையோ காதல் பாடல்களை பாடியிருக்காங்க. அப்படி அவங்களுடைய 2 பேரும் ஜோடி சேர்ந்து பாடின எத்தனையோ லவ் சாங்ஸ் தமிழ் சினிமால பயங்கர ஹிட் ஆகியிருக்கு. இப்படி தமிழ் சினிமால ஒரு இசையமைப்பாளரா, பாடகரா தொடர்ந்து பிரபலம் அடைஞ்ச ஜி.வி. பிரகாஷ் ஒரு கட்டத்துல நடிகர் ஆகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அதாவது ஜி.வி. பிரகாஷ் ஆரம்பத்துல பென்சில் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிச்சாரு. அதன் பிறகு திரிஷா இல்ல நயன்தாரா அந்த படத்துல நடிச்சு அந்த திரைப்படம் முதல்ல திரையரங்கில் வெளியாகி ஜி.வி. பிரகாஷுக்கு ஒரு நடிகை மிகப்பெரிய அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதன் காரணமா ஜி.வி. பிரகாஷ் தொடர்ந்து அடுத்தடுத்து பல திரைப்படங்கள்ல கமிட் ஆனாரு. கமிட் ஆகி நிறைய படங்கள்ல நிறைய வேறுபட்ட கதாபாத்திரம் ஆரம்பிச்சாரு. அப்படி நடிக்க ஆரம்பிச்ச ஜி.வி. பிரகாஷுக்கு நிறைய படங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு, சில படங்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பா ரீசன்ட் டைம்ல அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சைந்தவிய திடீர்னு விவாகரத்து பண்ணிட்டாரு ஜி.வி. பிரகாஷ். அதன் அவர் நடித்த சில படங்கள் வெற்றி அடையவே இல்லை. காரணம், வீட்டுல மன நிம்மதி இல்லாம அவர் சூஸ் பண்ண எந்த ஒரு கதையுமே அவருக்கு சரியா அமையல. அதனால தொடர்ந்து எல்லா படமும் தோல்வி. ஸோ இப்போ கண்டிப்பா ஒரு வெற்றி திரைப்படம் கொடுத்தா மட்டும்தான் திரும்ப நாம தமிழ் சினிமாவில் நடிக்கவே முடியும். இல்லைன்னா ஜி.வி. பிரகாஷுக்கு படம் பண்றதுக்கு இயக்குநர்கள் அவர்கிட்ட வரவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜி.வி. பிரகாஷ் மாட்டிருக்காரு. அதன் காரணமா ஜி.வி. பிரகாஷ் ஒரு சில மிக முக்கியமான இயக்குநர்களை பார்த்து பேசியிருக்காரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம இயக்குனர் பாலா. ஏற்கனவே இயக்குனர் பாலாவுடைய இயக்கத்துல நாச்சியார் அப்படிங்கிற படத்துல ஜி.வி. பிரகாஷ் நடிச்சிருப்பாரு. அதுல அவரு நல்லாவே நடிச்சு நடிப்புக்கான சில விருதுகளையும் வாங்கினாரு. அப்படியாப்பட்ட இயக்குனருடைய உச்சம் பெற்ற இயக்குனர் பாலா. ஸோ பாலா படத்தை நடிச்சா கண்டிப்பா விருது கன்ஃபார்ம். அப்படியாப்பட்ட பாலா கூட மீண்டும் கை சேர்ந்திருக்காரு ஜி.வி. பிரகாஷ். ஸோ பாலா இயக்கத்துல ஜி.வி. பிரகாஷ் இப்போ ஒரு முக்கியமான திரைப்படத்துல கமிட் ஆயிருக்காரு. அவருடைய படங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அதுல ஒரு முக்கியமான சண்டை காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அந்த சண்டை காட்சி நடு ரோட்ல, அதுவும் குறிப்பா பைக்ல போகும்போது சண்டை போட்டுக்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஜி.வி. பிரகாஷ் டூப் போடாம நானே இறங்கி நடிக்கிறேன், ஸோ அப்பதான் மக்களுக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு ஜி.வி. பிரகாஷ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பைக் சண்டையில ஈடுபட்டிருக்காரு. அப்படி எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி பண்ண மாதிரி நடக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு ஜி.வி. பிரகாஷ் நடு ரோட்ல பரிதாபமான முறையில பயங்கர விபத்துக்குள்ளாயிருக்காரு. அங்க இருந்த எல்லாருமே பதறி போய் அவரை அங்கிருந்து கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. பேச்சு மூச்சு இல்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட ஜி.வி. பிரகாஷுக்கு உடம்புல பல இடங்கள்ல பலத்த காயம் ஏற்பட்டு மூச்சு விட முடியாம செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சற்று முன் இணையத்தில் வெளியாகி குடும்பத்தினர் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.